வணக்கம் டீச்சர்ஸ். யூஜிடிஆர்பி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்ற டீச்சர்ஸும் நம்ம படிக்கலாங்க. பிஜிடிஆர்பி வரப்போகுது நோட்டிஃபிகேஷன், அதனால் அதையும் எதிர்நோக்கலாம். அதாவது நம்ம என்ன இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜூன் மந்த்து டிஆர்பி போர்டும் சரி, கல்வித்துறை அமைச்சரும் சரி, ஜூன் மந்த்து வந்து எலெக்ஷன் டிக்ளேர் முடித்ததுக்கு பின்னாடி தான் ரிசல்ட்டு வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவசர கதியாக வெளியிட்டிருக்காங்க. மே 18 ரிசல்ட்டு, மே 18 அவசர கதியாக வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது ஆச்சரியமான விஷயமாகத்தான் நம்ம இதை பேச முடியுது. சரிங்களா? டோட்டல் வேகன்சிஸ் எத்தனை பேர் தேர்வு எழுதுனாங்க, அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, எத்தனை பேர் 40,130 பேர் பக்கமாக நீங்கள் தேர்வு எழுதியிருக்கீங்க. இதில் பாஸ் பண்ணின கேண்டிடேட்ஸ், அதாவது சப்ஜெக்ட் வைஸ் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ், டோட்டல் வேகன்சிஸ், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. டோட்டல் வேகன்சிஸ் வந்து 3,192. பாருங்கள், தமிழில் வந்து 3,092 அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அடண்டமில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேகன்சிஸ் பர்டிகுலர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது, இன்னுமே முடியலை. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து லேட்டாக சப்மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக கவர்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். சர்ப்ளஸ் போக, ட்ரான்ஸ்ஃபர் போக, இது எல்லாம் போக, கழிச்சு விட்டது போக, ஷார்ட்ஃபால்லேருந்து பேக்லாக் வேகன்சிஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் வந்து ஜிஓ வந்து பாஸ் ஆகும். சரிங்களா? அப்போ டோட்டல் வேகன்சிஸ் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் எவ்விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. தமிழில் மொத்தமாக தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் 7,049, வேகன்சிஸ் வந்து 518. இன்னுமே தமிழில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டீச்சர்ஸ். ஆங்கிலம் இங்கே பாருங்கள், ஸ்பெல்லிங் எம்மு போடலை. அதை வந்து நீங்கள் ஆசிரியராக நீங்கள் ஏன் இப்படி தப்பாக எழுதுறீங்கன்னு கேட்டாதீங்க. அதை டைப் பண்ணும்பொழுது சில தவறுகள் நேரலாம், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. சரிங்களா? கோபப்படாதீங்க. கணிதத்தில் வந்து 12,000, அடேங்கப்பா, கணிதத்தில் தான் பாருங்கள், 12,730, 355 வேகன்சிஸ் அதிகம். இயற்பியலில் 2,697, 416, வேதியியலில் 2,803, 409. இது வந்து நம்ம வந்து கேட்டகரி வைஸ் வந்து எஸ்டி, எஸ்சி, பிசிஎம், இதெல்லாம் வந்து கம்யூனல் வைஸ் பார்க்கும் பொழுது அதாவது பிரியும் இல்லைங்களா? ஜென்ரல் டர்ன் எப்போவுமே நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ், ஃபஸ்ட்டு 10 மார்க்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுவாங்க, ஜென்ரல் டர்னில் போயிடுவாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கம்யூனல் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆஃப் குறையக்கூடியவர்கள். உங்களுக்கே தெரியும் இதில் வந்து எவ்வளோ ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். தாவரவியலில், விலங்கியல் 458 பாருங்கள், 190 போஸ்டிங்ஸு. வேகன்சிஸ் வரலாறு 1,605 பாருங்கள். வரலாறில் தான் வந்து வரலாற்று சாதனை படைச்சிருக்குதுங்க. 1,605 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 554 போஸ்டிங்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரலாறுக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் இல்லைங்க. புவியியல் 182, 171 ரொம்ப லக்கி பர்சன்ஸ். புவியியல் படித்தவங்களுக்கு எல்லாமே 3,192 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பிஎஸ்டிஎம் இருக்குது. அதே மாதிரி 2013 பாஸ் பண்ண டீச்சர்ஸ் வந்து வருத்தப்படவே வேண்டாம். இவ்வளவு நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கலையே அப்படின்னு. நீங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குதுங்க. நான் சொல்கிறேன்னு நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். ஏதோ எங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் புவியியல் படித்தவங்களுக்கு வந்து பாருங்கள், அனைவருக்குமே ஒரு 10 பேர்த்தை தவிர அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் வரலாறும் அப்படித்தாங்க. நிறைய வந்து மேத்ஸ், இங்கிலீஷில் தான் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழுக்கு அதுக்கடுத்து 3வது நிலையில் இருக்கக்கூடியது தமிழ். தேர்டில் இருக்கக்கூடிய வந்து தேர்ட் செக்டாரில் இருக்கக்கூடியது வந்து தமிழ். அது வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது 100க்கு மேற்பட்டதாக இருக்கலாம். இதில் அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறது ஆங்கிலம், கணிதம். அதிக கட் ஆஃபில் வந்து நிறைய இருக்குது. ஒரு சில டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடினமான பாடப்பகுதிகளில் கூட அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க, அது எப்படி சாத்தியம்னு தெரியல, அப்படின்னு நல்லா படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இனி கம்யூனல் வைஸு, பிஎஸ்டிஎம் வைஸு, பர்சன், உமன்ஸ் கோட்டா, இதில் எல்லாமே வந்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வந்து 90க்கு மேலே எடுத்தீங்க, 85 to 90 எடுத்தாலே வந்து அஷ்யூர் கொடுக்க முடியுங்க. கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இனி அடுத்து வந்து ஆஃப்டர்நூனுக்கு பின்னாடி இந்த கம்யூனல் வைஸ் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து எத்தனை
போஸ்டிங்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் மார்க் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பதிவிடலாங்க. இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வெயிட் பண்ணுங்கள், நம்ம சொல்லலாம். 75% வந்து டீச்சர்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம பார்த்துட்டு அடுத்த ஆஃப்டர்நூன் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்யூனல் வைஸ் வந்து நம்ம பதிவிடுறோம். நன்றி, வணக்கம்.